சினிமாவில் பாட்டு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை, மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான். உரிமையை பறித்தான். என் வியர்வை, நான் சிந்திய வியர்வை, அந்த வியர்வையை வீணாக விடக்கூடாது. அதனாலே அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது. எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது. அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சூழ்ச்சியினாலே இவன் தன்னை தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். சூழ்ச்சி. ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த வன்னிய மக்கள், ஒட்டுமொத்த பிற சமூகத்தினர், ஒட்டுமொத்த பிற கட்சியினர் எல்லாம் இவனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள். நீ எந்த கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போனாலும், எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான், வெல்லுவான். இவனை தோற்கடிக்க, ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது. உரிமையை பறிக்க எண்ணாதே, உடைமையை பறித்துக்கொள். என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள்? எல்லாவற்றையும் தான் பறித்துக் கொண்டாயே, என்னிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் வியர்வை சிந்தி 46 ஆண்டு காலம் 96,000 கிராமங்களுக்கு சென்று எம் மக்களை சந்தித்து, எம் மக்களிடம் பேசி, அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய். அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாத நிலையிலே தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன். எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று அதை செயல் தலைவராக நியமித்தேன். இதற்கு முன்னாலே உங்களோடு பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனால் டெல்லி ஹைகோர்ட்டிலே நாம் வழக்கு போட்டிருக்கிறோம். 28 5வது மாதம் 22வது ஆண்டு திருவேற்காட்டிலே நடந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ, உன்னுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி, ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ விலைக்கு வாங்கிட்ட. இங்கே எல்லாரும் என் கூட இருந்தவங்களெல்லாம் விலைக்கு வாங்கினேன், வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ தேர்தல் கமிஷனையே விலைக்கு வாங்கிட்டேன். தேர்தல் கமிஷனுக்கு உண்மையை சொன்னாலும் புரிய மாட்டாங்குது. ஏன்னா பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவார்கள். பணம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிடுது. அதனாலே இதையெல்லாம் நம் மக்கள், தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள்.
அதனாலே சொல்லுகிறேன், இனி வெல்லப் போவது, அதாவது ஜெயிக்கப் போவது ராமதாஸ் தான். தோற்கப் போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய். பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள். பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் கட்சி தொடங்கிய போது ஓட்டு ஒன்று போடுங்க, ₹1 நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன். ₹1 நோட்டு ஒன்றும் கொடுங்க, ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன். மக்கள் அப்படியே செய்தார்கள். தனியாக நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். இப்பொழுது கூட்டணியிலே வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான், தேர்வுதான், தலையெழுதான். ஆக இனி அது நடக்காது. அதனால என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. என்னுடைய உழைப்பை இனி யாரும் திருட முடியாது. கூட்டத்தை இது கூட்டமா, இது இந்த மாதிரி கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா? நீ கூட்டுவ, ஒரு 25 லட்சம் முதல்ல கொடுத்து அனுப்புவ. அது 25 லட்சத்தை எல்லாருக்கும் இறைப்பானுங்க. அது ஒரு கூட்டம். இப்படி ஒரு கூட்டத்தை தான் நீ உன்னால் கூட்ட முடியும். இந்த கூட்டம் இது கூட்டமா? வரும்போது பார்த்தோமே, வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் என்று. இந்த கூட்டம் மழையை, புயலை, சூறாவளியை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டது.